ஓகே கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு கார்த்திக் கிராம். நான் பேசுகிற நிலைமையில இல்லை. ஸோ கார்த்திக் ப்ரோ ஆர் ஸ்ரீதர் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு போக வேண்டியது தானா, இல்லை நாளைக்கு வந்து அயர்லாண்டையும் அடுத்த நாளான்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவையும் நம்பி மேட்ச் பார்க்கணுமா? என்ன உங்கள் தாட் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் சார் சொல்லுங்கள், அடுத்து கார்த்திக் ப்ரோ சொல்லுங்கள். Mostly don't get dejected. See, cricket is a game of glorious uncertainty, first of all. And shorter format, it's very difficult. Any one run out or one over can easily change, and the margin is very less. But today, Sri Lanka proved that ரொம்ப அலட்சியமாக அடித்தாங்க. அதுவும் அடிச்சதெல்லாம் 4 என்ன இன்னிங்ஸ் ஒரு ஆடினாரு, ஒன்றும் பண்ணவே முடியாது. அண்டு இதில் வந்து கிளியர்லி எவிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா மிஸ்ஸிங் தர் போலிங். ஸோ இது என்ன காமிக்குதுன்னா, அந்த 3 போலர் வந்து வெரி 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 வைட்டல் ஃபார் தம். அந்த 3 போலர் இல்லைன்னா 3 போலரில் 3 பேருமே இல்லை. ஆக்சுவலி 3 பேருமே இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப தின்னாக இருக்குது போலிங். எனி ஒன் பேட்ஸ்மேன் நின்னா பின்னி எடுத்துடுறான் போட்டு. அவங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கே இடம் இல்லையா. அடிச்சதெல்லாம் கேப்ல தான் அடிச்சான். என்ன இன்னிங்ஸு வந்து ஜென்ரலி ஆஸ்திரேலியா வந்து சேஸ் பண்ண முடியவே முடியாது. நான் என்ன நினச்சிருந்தேன், இவங்க தப்பு பண்ணிட்டாங்க சான்ஸ் வின் பண்ணி, இவங்க வந்து தேர் புட்டிங் இன், இது வந்து பயங்கர இது தப்பாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஐ வாஸ் ஆல்சோ சென்டிங் லாட் ஆஃப் மெசேஜஸ் டு இன் லாட் ஆஃப் குரூப்ஸ். தே மேட் அ மிஸ்டேக் பை ஆஸ்கிங் ஆஸ்திரேலியா டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா த வே தே ஆர் கோயிங் டெரிஃபிக் ஹிட்டிங் முதல்ல. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி லைக் இவங்க அதுக்கு மேலே பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. ஜென்ரலாகவே ஆஸ்திரேலியா வந்து சேஸ் பண்ணி அடிக்கிறதுனா ரொம்ப வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஃபியூ டீம்ஸ் வுட் ஹவ் சேஸ்டு குட் டோட்டல் அகெயின்ஸ்ட் தெம். ஸோ கமெண்டபிள் விக்டரி ஃபார் ஸ்ரீலங்கா ஐ வுட் சே. அண்ட் ஒன்று சொல்லணும், இந்த ஜெயசூர்யா இருக்கார்ல, ஹி ஹாஸ் கம் ஸ்ட்ராட்டஜி. எவர் சின்ஸ் ஹி டுக் ஓவர், ஹி ஹஸ் டர்ன் தட் டீம் அரவுண்ட். நாட் வெரி பெரிய பெரிய நேம்லாம் இல்லை அந்த டீமில். பட் யூ சி நல்லா ஆடுறாங்க எல்லா ஃபார்மேட்லையும் ஓரளவுக்கு ரீசனபிளாக. அந்த டீமோட 11 நீ பார்த்தீங்க பேப்பரில் பார்த்தீங்கன்னா, பட் பர்ஃபார்மன்ஸ் வாட் தே கிவ் இட் இஸ் பெட்டர் தேன் த வாட் யூ சி ஆன் பேப்பர். தட்ஸ் வாட் இட் இஸ். தட் ஃபுல் கிரெடிட் should go to basically ஜெயசூர்யா ஐ வுட் சே. ஓகே அங்கிள், நம்ம அப்படியே செக்மெண்டா வருவோம். கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்லிருங்க உங்க தாட்ஸ். அதாவது ப்ரோ, நீங்க இனிமேலாம் வந்து இன்னொரு டீம் அவங்களால நம்பிலாம் உட்கார வேணாம். நீங்க ஜெர்சியை மாத்திட்டு வேணா இந்தியா ஜெர்சி ஒன்று இருக்கு அனுப்பிச்சுடுறேன், போட்டுட்டு நீங்க இந்தியன் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்தியா ஜிப்பாவை புக் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மேட்ச் வந்து சேருங்க, அங்க வெயிட் பண்ணுவோம். எப்படி நீங்க இனிமேலும் ஆஸ்திரேலியா ஹோப் பண்ணிலாம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. அவங்க கிளம்புறாங்க, இந்த வாரத்தோட கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ. செக்மெண்டா பேசும்போது கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவோம். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அதான் ஆஸ்திரேலியா பேட்டிங் வருவோம். பேசிக்கா 9 overs 100 runs ப்ரோ. ஓகே ஸ்ரீதர் சார், 9 overs 100 runs. அதுக்கப்புறம் நீங்க வந்து 11 ஓவர்ல வந்து யூ ஹேவ் ஸ்கோர்ட் ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 80 runs அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் பேட்டிங் இஸ் திஸ் ரியலி எக்ஸ்போசிங் யுவர் பேட்டிங் ஆர் ப்ரோ? ஆனா நீங்க ஆன் பேப்பர் பாக்குறப்போ ஆன் எனி கண்ட்ரி இன் திஸ் கிரிக்கெட்டிங் திங், தே லுக் அ வெரி சாலிட் அண்ட் டேஞ்சரஸ் பேட்டிங் லைனப். எஸ்பெஷலி எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் இருக்கு. பீட் இங்கிலீஷ், கிரீன், டேவிட், மேக்ஸ்வெல், ஹூமவர், அந்த நேம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா எல்லாருமே கேன் பி அ மேட்ச் வின்னர் ஆன் தியர் கிவன் டே. அண்ட் எல்லாமே டெரிஃபிக் பிளேயர்ஸ். பட் எக்ஸிகியூஷன் பேத்தட்டிக் டுடே. லாஸ்ட் 2 overs ஆர்கியூப்லி அரௌண்ட் 4 to 5 runs. 10 ஓவர் நீங்க அவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டு நீங்க எப்படி வந்து லாஸ்ட் 10 overs இவ்வளவு கேவலமா ஆட முடியுங்கிறத சொல்லுங்க. அதுல ஒரு ஃப்ரீ ஹிட் வேற இருந்துச்சு. நீங்க சொல்றீங்களா, அந்த லாஸ்ட் 2 overs ஒரு ஃப்ரீ ஹிட் இருந்தும் அந்த 4 runs தான் வந்திருக்கு. ஆல்சோ டு டாக் அபவுட் த பேட்டிங் ப்ரோ, நீங்க 9 overs 100 runs, அதுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் 16 overs முடியும் போது தேவர் 160 for 4. 160 for 4 16 ஓவர்ஸ்னா கடைசி 4 ஓவர்ஸ்ல 6 விக்கெட் கையில இருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் இருக்க பேட்ஸ்மேன் ஸ்டாயினிஸ் எல்லாருமே டு கம்ன்றப்போ நம்ம வி ஷுட் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 200 210 அந்த மாதிரி. லைக் ஒஸ்ட் கேஸ்ல 200 எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி டயத்துல இருந்து. அங்க இருந்து 4 ஓவர்ஸ்ல வெறும் 20 runs தான் கன்சீட் பண்ணிருக்காங்கன்னா, யூ ஹேவ் டு கிவ் so much credits to ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ். அவங்க அவ்வளோ பெரிய சரியான கம்பேக். அதுவும் எனக்கு மேட்ச் டேர்ன் ஆனது எங்க நான் நினைக்கிறேன்னா வந்து இந்த துஷன் ஹேமந்தா பால்ல வந்து அந்த நிசாங்காவோட கேட்ச். என்ன கேட்ச் ப்ரோ அது? லைக் மேக்ஸ்வெலோட ஸ்விட்ச் ஹிட்ட ஒரு கேட்ச் பிடிச்சாரு. என்ன கேட்ச் ப்ரோ அது? அது கிளியர் பண்ணிடுச்சு ப்ரோ, அவரை தாண்டிருச்சு.
அந்த கேட்ச்ல தான் உங்களுக்கு ஒரு மொமெண்டம், அந்த மொமெண்டம் பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த கேட்ச் நடக்கும்போது 160 ஃபார் 4 16 ஓவர்ஸ். அங்க இருந்து கேபிட்டலைஸ் பண்ணி அடுத்த 4 ஓவர்ஸ்ல வெறும் 20 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அப்ப என்ன மாதிரியான கம்பேக்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல அது சொல்ற மாதிரி இன்னொன்னு மேக்ஸ்வெல் வாஸ் ஆன் தி மூட் அங்கிள். he had a very good shot ஸ்ட்ரைட்ல வந்து that went for 6 and that switch it was like connected well. அது வந்து it could have, you know, he could have definitely added 20-30 more runs from அது himself முடிஞ்சது. alone. அடிச்ச பேர் ஷார்ட் 4ன்றது எழுதின ஷாட் அது. அவன் அதை அட்டம் பண்ணி அதை கேட்ச் ஆன உடனே முடிஞ்சு, அங்கேயே முடிஞ்சு. இல்ல பட் இன்னைக்கு நீங்க ஸ்கோர் லைன் பாத்தீங்கன்னாக்க they have won with some 20 balls to spare. சோ நீங்க இன்னொரு 30 ரன் இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க இன்னைக்கு. No uncle, I definitely don't agree with this because psychological pressure at the same time 20-30 runs on the board, game complete மாறி இருக்கும் uncle. I don't agree with whatever you say because இல்ல uncle, பேசிக்கா இப்போ ஒரு ஸ்கோர் வந்து அரௌண்ட் ஒரு 180 190ங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட், 210 215ங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட். போத் சைக்காலஜி as well as அதாவது 4 ஓவர்ல வந்து எவ்வளவுதான் கன்சீட் பண்ணாலும் you will still have 40-45 runs to defendங்கிறப்போ anything can happen. So அது வந்து I don't agree, but okay, you can explain your point of view to the viewers. நான் சொல்றேன், I'll come to that point. Why I'm telling, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க அவர் அடிச்சது இன்னைக்கு அவங்க டே, that's what I'm trying to tell you. அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு கூட சான்ஸாவே போல, எல்லாம் கேப்ல தான் போச்சு. ஒன்னு கூட நீ can you tell any chances? There is no chance. Uncle, first of all, what uncle English missed the stumping? That was a clear chance. that is the only chance. After that that was that is நீங்க not கேட்டீங்க was there one chanceங்கறீங்க, one chance சொன்னா that is the only chance. no that is the only chance. By that time match was decided anyway. You see, that is what I'm saying. If 30 runs 30 more runs were on the board, that would have been இல்லம்மா number of balls to spare நீ பாருமா. you are not understanding. You tell me one bowler who was penetrative today and Uncle, one 4 overs 20 runs to win with 8 wickets in hand na, they can go for big shots, they can do whatever they want, they don't have the risk of losing the game. But 4 overs 45 48 or 50 runs or 60 runs அப்படினா the settled batter have to take calculated risk at some point of time. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லம்மா அதுதான் இன்னொரு பாயிண்ட் வரேன் நான். The batting became slightly easier the second half. Have you noticed? அது ஓகே, 5 சொல்றது கேளு, 5-6 கிளைடு ஒன்லி. நான் வந்து மத்ததெல்லாம் சொல்ல, கிளைடு 4 பார்த்தல எப்படி போச்சு பார்த்தல. அது வந்து ஆக்சுவலா அது எட்ஜ் மாதிரி போகும் ஜெனரலா. ஓகே, மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தது. there was no movement in the ball ஆஃப் த பிட்ச். அவன் கிளைடு ஆடுறான், சீரிண்டு போகுது தேர்ட் மேன்ல. அந்த ஒரு டீப் தேர்ட் மேன் வச்சிருக்கான், அவனும் பிடிக்க முடியல. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கல்ல, அதுவே 4-5-4 போச்சு. தட் மீன்ஸ் த விக்கெட் வாஸ் சோ நைஸ் டு பேட். ஆடம் சம்பா வந்து நடுவில் வந்து நல்லா போடுவார். ஆக்சுவலா அவருமே போலிங் போடும்போது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு பேட்டிங். மிட் விக்கெட் அடிச்ச ஷாட்லாம் பாத்தீங்கன்னா புல்லுலாம் மரண ஷாட் ஒன்னும் ஃபீல்டரா பிடிக்கவே முடியல. அதுதான் சொல்ல வரேன். Actually, first and foremost, already சொன்ன மாதிரி Australia's batters failed uncle. Okay, well, that was the main reason for their loss. And second thing, Mitchell Marsh captaincy, he doesn't deserve to captain an Australian squad at any point of time. இவ்வளோ நாள் நான் கிரிக்கெட் பார்த்ததுலையும் சரி, or இவ்வளோ வருஷம் ஆஸ்திரேலியா ஹிஸ்டரியிலேயே the weakest Australian captain மிச்சல் மார்ஷ் தான். I admire his batting so much. He is a match winner beast in his given day. But when it comes to captaincy, he is lethargic, he is clueless, he doesn't have any idea to read the game. ரீடே பண்ண தெரியல அங்கிள். அந்த ஸ்டேஜ்ல வந்து he didn't read the game uncle. That was one of the reasons for loss. I agree with you. One thing, another thing, if you have to see. அவர் சொல்லிட்டோம் ரேம்சம் சொல்லுங்க ப்ரோ. அங்கிள் நான் ஆக்சுவலா வந்து அந்த ப்ரோ சொன்ன அக்ரி பண்றேன். என்னன்னா வந்து ஆடட் 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா டு திஸ் டோட்டல்னா அது நீங்க பேட்டிங் பண்ண வரும்போதே அது ப்ரெஷர். இப்போ நேற்று நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் 150 சேஸ் பண்ணி இருந்தாலுக்கும் 175 சேஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க உள்ள வரும்போதே அந்த எக்ஸ்ட்ரா 12 பால்ஸ் இருக்கு, இந்த ரன் அடிச்சிருப்பாங்கன்றது வேற. அது வந்து மேட்ச் முடியும் போது இருக்க சினாரியோ வேற. அப்பனா கடைசி பேட்டை விட்டுருந்தா நல்லா பேட்டை விட்டானுங்க போறது போட்டுன்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா டோட்டலோட உள்ள வரும்போது அதுவே ஒரு பயங்கரமான ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். அப்பல இருந்தே இவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து நம்ம ஒரு ஓவர் 12 ரன் அடிக்கணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணும் போதே அதே ஒரு ப்ரெஷர் தான். அங்கேயே உங்களுக்கு ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 30 ரன்ஸ் மேக்ஸ் அப். இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேத்தி விக்கெட்டுக்கும் இன்னைக்கு விக்கெட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா. நேத்திக்கு நம்ம ஆடும்போது செகண்ட் போலிங் போடும்போது இருந்த விக்கெட்டுக்கும் இன்னைக்கு செகண்ட் போலிங் போடும்போது இருந்த விக்கெட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
If you see, I agree that. Yeah. ஒரு bowler, see, you have to understand, once they don't lose wickets while chasing in this ground, in this wicket, for the type of bowling Australia had, 15 runs per over also அவங்க அடிச்சிருப்பாங்க இன்னைக்கு, if they had wickets in hand. And also the way he was hitting today, இது வந்து அமேசிங் ஹிட்டிங். நீ வந்து இந்த மாதிரி நீ வந்து பார்க்கவே முடியாது. ஐ அக்ரி வித் யூ ஆன் கேப்டன்சி ஆஃப் மிஷல் மார்ஷ். நீ ரீசன்ட் ஃபார்ம் எடுத்து பாரு அவனோட ஆஸ்திரேலியாவோடது. எப்போதுமே யூ ஹேவ் டு லுக் இன் தி ஷார்ட்டர் ஃபார்மேட் ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் த டீம். லாஸ்ட் 6 games ஐ திங்க் தேவ் லாஸ்ட் சம் 4-5 games. பாகிஸ்தானில் உத பயங்கர உத கண்ணா பின்னான்னு, இங்கேயும் வந்து ஜிம்பாப்வேயோட உத ஒரு மேட்ச் 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. மொத்தம் ஒரு 8 கேம்ல இவங்க வந்து 6 கேம் தான் உதப்பட்டாங்க, 2 தான் பண்ணிருக்காங்க. ஸோ த ரீசன்ட் ஃபார்ம் கிளியர்லி சேஸ் there is something which is missing in the Australian team, in this present Australian team. That's about it. It could be bowling, it could be captaincy like what you say, it could be many things. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து ஸ்டாயினிஸ் இஸ் மெயின் bowler மாதிரி இருக்கு இந்த டீம்ல. அப்பனா you can imagine. ஆக்சுவலி பவுலிங் வீக்கா தான் இருக்கு, அது ஓகே. பட் நான் மெயினா சொல்ல வரது என்னன்னா, அங்கிள் நீங்க சொல்றீங்கல்ல இப்ப 15 ரன் பெர் ஓவர்னா கூட அடிச்சிருப்பாங்கன்னு, விக்கெட்ஸ் இருந்தாங்கிற வார்த்தை சொல்றீங்க, அது நோட் பண்ணீங்க, விக்கெட்ஸ் இருந்தான்னு சொல்றீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். 200 ரன்னுக்கு மேலங்கிறப்போ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரிஸ்க் கம்மியா எடுத்தாங்க, கால்குலேட்டட் ரிஸ்க். தே பிளேட் அக்கார்டிங் டு தி கேம். But when the score is above 220, they will take massive risk. Even singles தாண்டி they will go for boundary central because the target is big. அங்கதான் wickets they will lose. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ ஒண்ணு புரியுதா? இன்னைக்கு கூட ரிஸ்க் எடுத்து எடுத்தாங்க, முதல் இடத்துல அவுட் ஆனா. What I am trying to say is the wicket remains true like this and the bowling remains like this on a like by like basis. I am comparing. Even another 25 runs would not have mattered. That's what my point is. Nothing else. Okay, நம்ம அப்படியே viewers to it. Let the viewers decide. Uncle, அப்படியே viewers you gave your point of view, I gave my point of view. No problem. அப்படியே let's move on. Uncle, அதான் மார்ஷ் கேப்டன்சி பத்தி பேசியாச்சு. ஆஸ்திரேலியா பவுலிங் பத்தியும் டீடைலா பேசிருங்க. கூப்பர் கொனலி 3 ஓவர் போட்டாரு, மேட் குனமேன் இன்னைக்கு ஆடல, and Nathan Ellis he went for runs at the last. Maxwell bowling or whatever உங்க தாட் சொல்லிருங்க. ஆஸ்திரேலியா பவுலிங் பத்தி பேசுவோம். எனக்கு ஆக்சுவலா வந்து அவங்க வந்து செலக்ஷன்லயே வந்து இங்க வந்து இந்த பிச்சில் குணமன் would have made some difference எனக்கு தோணுச்சு. ஏன்னா would have been effectiveன்னு தோணுச்சு இந்த பிச்சில். அதனால குணமன்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து டாஷியஸையும் பென் டாஷியஸ் குணமனை தூக்கிட்டு வந்து பாட்லெட்டையும் கூப்பர் கோன்லியும் கொண்டு வந்தாங்க. ஸோ லைக் பேட்டிங்கும் ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பர் கோன்லி கொண்டு வந்தாங்க. பட் கூப்பர் கோன்லி வாஸ் நாட் எஃபெக்டிவ் அட் ஆல். அதனால வந்து குணமன்லாம் கொஞ்சம் would have made some difference. ஆல்சோ டாஷியஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. லைக் பாலை வந்து கட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாரு, அந்த மாதிரி எல்லாம் போடுறதுனால டார்சியஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பான்னு தோணுச்சு. பாட்லெட்டை வந்து செட்டில் பண்ணவே விடும். பக்கமே சேர்க்காதீங்க டுவார்ஷியஸ் எல்லாம். அதாவது நீங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்க டுவார்ஷியஸை பத்தி கேட்டீங்கன்னா கோடி கும்பிடு போட்டு அமுச்சு விட்டுருவானுங்க. டுவார்ஷியஸ்ல ப்ரோ அவன மாதிரி ரன்ஸ் யாருமே லீக் பண்ண முடியாது ப்ரோ. எல்லா இடத்துலயும் ரன்ஸ் லீக் பண்ணுவார் தலைவர். பாட்லெட் கொஞ்சம் டீசெண்டா போடுவாரு. பட் ஓகே, குணமன் நான் அக்ரி பண்ணிப்பேன். ஐ லவ் பாட்லெட் ப்ரோ. நான் ஃபாலோ பண்ண பிபிஎல் அப்புறம் அங்க வச்சு நான் சொல்றேன், பாட்லெட் இஸ் பியூட்டிஃபுல் பவுலர். நான் அதுல எந்த இதுவுமே கிடையாது. இந்த பிச்சில் பாட்லெட் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா எடுக்கல. அவர் வந்து ஸ்டாயினிஸை அடிக்க ட்ரை ஸ்டாயினிஸை கூட அடி ஒழுகாதப்பே பாட்லெட் வந்து பவர் பிளேல எந்த பவுலர்ஸுமே செட்டில் ஆக விடல. ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்த பவுலருமே செட்டில் ஆக விடல. ஸ்டாயினிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டுருந்தாரு, 3rd ஓவர் வராரு ஸ்டாயினிஸ் தான் அடிக்கிறாங்க. ஸ்டாயினிஸ் 3rd ஓவர்ல ஒரு ஓவர்ல கம்ப்ளீட்டா மேட்ச் முடிச்சு விட்டாங்கல்ல, ஒரு 4th ஓவர்னு நினைக்கிறேன். அந்த ஓவர்ல மேட்ச் முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி எந்த பவுலர்ஸுமே செட்டில் பண்ண விடல. அதுதான் நான் சொல்ல வரேன். அக்ரெசிவ் இன்டென்ட் வித் which they batted and the wicket which was very true and also it connected for them. இப்போ கிளைட்லாம் வந்து அந்த ஈஸியாக கனெக்ட் ஆகாது. இப்போ வந்து ஒரு பால் வந்து ஸ்டோயினிஸ்க்கு வந்து எட்ஜ் ஆகிடும். இதுவுமே ஆகலையே. அச்சதெல்லாம் 4 அது அவ்வளோ ட்ரூ ஆனது பேட்டிங் விக்கெட். தட்ஸ் வாட் ஐ மீன். நத்திங் டு டூ எனி அதர் திங். அப்சர்வேஷன் ஒன்லி. ஓகே அங்கிள், அதான் ஆஸ்திரேலியா பத்தி பேசியாச்சு. அப்படியே ஸ்ரீலங்கா பத்தி will give enough credits to them. They played massively. They outplayed the opponent. Even after அந்த 10 overs அப்புறம் very few teams will come back like this. Massive comeback with their bowling as well as excellent catch from Pathum Nissanka. அதே மாதிரி பேட்டிங்லயும் செஞ்சுரி. Credits to Kushal Mendis as well. And overall outplayed them uncle. உண்மையாவே இல்லம்மா, அவங்க ஸ்பின்னர்ஸ் இந்த விக்கெட்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா போடுறாங்க. ஆக்சுவலி if you look at, they created a lot of chances. If you see, stumping விட்டாங்க அவங்க கூட. But if you see,
they are creating a lot of chances in spite of being 110 for 1, down. They were really under the pump, but they created a lot of chances. So we have to give credit to the bowlers. The slow bowlers on the pace variations very good, I would ஓகே say. கார்த்திக் ப்ரோ, அப்படியே பாசிபிள் சினாரியோ பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நேற்று டச் அப் பண்ணிடுவோம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி கோ டு இந்தியா பாகிஸ்தான். நாளைக்கு வந்து ஜிம்பாப்வே அயர்லாந்து ஆடுறாங்க ப்ரோ, ஓகேவா? நம்ம வந்து ஹோப்ஸ் விட்டுலாம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து விட்டுறேன், இனிமேல் எனக்கு குவாலிஃபை ஆகவே வேணாம், அப்படியே வெளில போயிட்டோம். பட் டு த வியூவர்ஸ் அண்ட் Australian team and a lot of people, let's speak from a neutral point of view. Tomorrow Ireland has a game against Zimbabwe. ஓகே, 3 மணிக்கு ஆடுறாங்க. அந்த கேம்ல வந்து ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் அண்ட் ஓவரால் தே வுட் எக்ஸ்பெக்ட் அயர்லாந்து டு வின் ஆர் அயர்லாந்து டு பீட் ஜிம்பாப்வே. If that happens, if Ireland defeats Zimbabwe somehow tomorrow, there will be a massive equation going forward. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா has a game against Zimbabwe. அந்த கேம்ல if Sri Lanka wins, that is actually possible. If Sri Lanka wins, Australia are through because they have a game against Oman and they are expected to do well, considering they do well, சொல்றேன். So what do you think? Let's speak honestly from a neutral perspective. Let's not take stance. Let's speak honestly. What do you think? See, anything can happen in this format, ma. T20 format is so Again, short. anything can happen. Now I am putting you in the spotlight. Tomorrow Ireland or Zimbabwe. What do you think will happen? அப்படியே நீங்க சொல்லுங்க. Next article. See, current formula, I back Zimbabwe to beat Ireland. That's about it. Okay, கார்த்தி ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, லைக் நம்ம விதி நம்ம கையில இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இப்ப ஆஸ்திரேலியா விதி அவங்க கையில கிடையாது, ஜிம்பாப்வே விதி அவங்க கையில இருக்கும்போது ஜிம்பாப்வே will go for it and win the game and they will qualify and they will meet India in Chepauk on February 26th. ப்ரோ ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட், பட் அட் த சேம் டைம் ஜிம்பாப்வேக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் அவங்க கையில இருக்குன்னு யோசிக்கிறப்போ டெஃபினட்டா அயர்லாண்டுமே அப்படிதானே ப்ரோ யோசிப்பாங்க. இப்போ நீங்க அயர்லாண்டோட கோச்சா இருந்தீங்கன்னா அயர்லாந்து கோச் என்ன சொல்லுவாரு? நம்ம இப்போ 3-1 இருக்கோம். இஃப் வி வின் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே டுமாரோ வித் a good run rate, we are still in the hunt தானே அவங்க நினைப்பாங்க. So they have all to play for, so அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். Okay, so both of you are going with Zimbabwe. I also think Zimbabwe are favorites to win, but purely on current form, I'm telling. See, I go with only current form. So same was my comment. If you just asked me first thing in the morning, who is going to win in Sri Lanka, playing in Sri Lanka with current Australian teams for the current form, I said Sri Lanka has a good chance because they know the conditions, which is what they did actually. இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ. அதாவது என்னன்னாக்க, they know the conditions very well. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், turned out to be டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து இல்ல, they Australia to bat first, but in the end it turned out to be they may know the conditions very well because the wicket turned out to be very true because they put the very sporting wicket. If you see full batting wicket, this is for both sides, but it became slightly easier the second half than the first half. That's what it is. Okay, so ரெண்டு பேரும் ஜிம்பாப்வே சொல்லிருக்கீங்க. நானும் ஆக்சுவலி ஜிம்பாப்வே ஃபேவரட்ஸ், பட் ஐ somehow want ஏதோ எனக்குள்ள இருக்கிற ஒரு நப்பாசை அயர்லாந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும். But if somehow Ireland wins, bro, if somehow Ireland wins, what do you think will happen in Sri Lanka Zimbabwe game? அகைன் அவங்களோட விதி அவங்க கையில இருக்கும், அதனால வந்து அவங்க வின் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பட் அகைன் ஸ்ரீலங்கா ஆர் தி ஃபேவரேட்ஸ். ஆனா இதெல்லாம் நடந்துட்டு ஸ்ரீலங்கா somehow think tactically or strategically to push a giant like Australia out, or they will play their natural game and if Sri Lanka loses to Zimbabwe and the last match na அவங்களுக்கு இப்ப இருக்க மொமெண்டம் போயிடும். அவங்க சூப்பர் 8 போகும்போது ஒரு நல்ல மொமெண்டமோட உள்ள போகணும் அப்படின்றப்ப they will try and win it. அதுதான் பார்ப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மொமெண்டமோட போகணும், அவங்களோட மொமெண்டம் கீப் அப் பண்ணணும் தான் அவங்க போவாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் ஆஸ்திரேலியாக்கு என்னன்னா, ஆஸ்திரேலியா இஸ் பிளேயிங் தி லாஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் குரூப் ஸ்டேஜ். அப்ப வந்து இந்த இதெல்லாம் நடந்தா நான் ஓமனை ஜெயிச்சா போனா, ஓமனை 10 ஓவர்ல 200 சேஸ் பண்ணாலும் அவங்க சேஸ் பண்ணுவாங்க. அது ஒண்ணுதான் அவங்க ஒரு கையில இருக்குன்றத, மத்த எதுவுமே அவங்க கையில இல்ல. இல்ல ஆக்சுவலி இந்த மரியான் படத்துல சொல்லுவாங்க சார், என்ன இப்பவே கொன்று அப்படின்னு, அந்த மாதிரி you please kill them off, அவ்வளவுதான். completely kill them, let them do hard work and come back for the next tournament. Please don't give them a chance this tournament. That is what I want. They do not deserve to qualify after playing like this, avladha. But if at all they come back, I'm very sure with the mentality they have, they can definitely stun everybody. I still believe as an Australian fan, as always. But okay, let's move on to the solunga bro. Actually I was expecting Steve Smith to
கம் இன் டு தி 11s. அது ஏன் தெரியல. அது அது கடைசியில மிச்சல் மார்க்ஸ் ரெடின்றதே எனக்கு தெரியாது. நான் மேட்ச் நான் பிளேயிங் லோன் பார்க்கும்போது தான் மிச்சல் மார்க்ஸ் உள்ள வந்திருக்கு. அப்ப ஸ்டீவ் ஸ்மித் இல்லையா? ஏன்னா நீ காலையில விட ஸ்டீவ் ஸ்மித் பிராக்டிஸ் பண்ண வீடியோல வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் வரன்றதும் ஐ வாஸ் சோ கான்ஃபிடன்ட். ஸ்டீவ் ஸ்மித் முடிஞ்சிச்சு நீங்க மேட்ச் ஸ்ரீலங்கா போடுறோம் போடுறாங்க. யோசிச்சு பாருங்க ப்ரோ, அன்ரியல் டவுன்ஃபால் ப்ரோ. கேப்டன் லைக் ஸ்டீவ் ஸ்மித் டசன்ட் கேப்டன் ஆஸ்திரேலியா. மிச்சல் மார்ஷ் கேப்டன்ஸ் தி ஸ்குவாட். எஸ் அஸ் a batter definitely Mitchell Marsh is better than Steve Smith in T20 format. If Steve Smith can play in this Australian level, the only position is opening. Okay, அது தவிர வேற பொசிஷன் இல்ல. பட் யா மேபி ஹி கேன் ஆங்கர் as well. கேமரான் கிரீனோ ஆர் மற்ற பிளேயர்ஸோ சும்மா அவுட் ஆயிட்டு போறதுக்கு ஹி கேன் டெஃபினெட்லி டூ வாட் மேட் ரென்ஷா டிட் தட் டே. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஓகே, மார்ஷ் இஸ் அ ப்ரூவன் வின்னர். பட் கேப்டன்சின்னு வரப்போ ஸ்டீவ் ஸ்மித் த ஜீனியஸ், ஆஸ்திரேலியா அன்ரியல். ஓகே, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பேர்ல ரொம்ப பேசிட்டு இருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் பத்தி சொல்லிருங்க. டாமினேட்டிங் விக்டரி ஃபார் இந்தியா. தே கிரன்ச்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஹேட் நோ க்ளூஸ். சோ உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க ரெண்டு பேரும். see yesterday's game it was nicely set up. பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா it turned out to be a very one-sided game. Clearly two winners. Basically it is Ishan Kishan's batting and Jasprit Bumrah's bowling with a new ball that just killed the game then and there itself. That's all. அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த கேம்ல. பட் இஷான் கிஷான் வந்து he has to thank his stars and also he has to thank the Syed Mushtaq Ali trophy wherein he was just scoring runs, and not only that அவர் trophy win பண்ணாரு, and he has to thank the selectors also who went and watched RP Singh and Oja. அவங்க வந்து ஃபைட் பண்ணி வாங்கினாங்க அவரோட பிளேஸை. ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, கில் எல்லாம் இந்த ஸ்குவாட்ல இருந்தாருனாக்கா என்னத்த நடக்கும்? ஒன்றும் நடக்காது பேசிக்கா. அதனால இது வந்து ஹெட்ஸ் ஆஃப். சும்மா போயிட்டு இருந்த தூக்கி கூப்பிட்டு ஒரு அடி இல்ல இட்ஸ் a fact மா. he is not a proven T20 player. சும்மா நம்ம வந்து தூக்கி see fact நம்ம சொல்லணும்ல. see another thing which I am telling you, any youngsters who is playing well in one format in domestic cricket in India, he has to be given the chance. One more player I'll tell you who deserve to be in this format is Ruturaj Gaikwad. Tons and tons of runs. If you compare his number of runs he has done, see number domestic format very tough ma actually. Lot of people play very competitive cricket. See people want to prove quite a lot. If you look at the scene in India, it is so crowded to get into a squad or 11. நல்லா ஆடுறவங்க நல்லா ஆடும்போது yes correct uncle. Like I'm just asking you two questions uncle about yesterday's game. Just tell me, Fakhar Zaman mari or destructive player doesn't find a place in the Pakistan team, especially their middle order batters not striking. Okay, adu or first question. Second question, Pakistan bowling looks decent. Their bowling do not look bad. Their bowling looks decent. Was it Pakistan's bowling mistake, or do you think Pakistan's bowling can somehow help Pakistan in this game? Karthi bro, நீங்க first சொல்லுங்க, அப்புறம் ஸ்ரீதர் சார் சொல்லட்டும். ரெண்டு क्वेश्चन சொல்லிரோம். ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் பவுலிங்கை பத்தி சொல்லணும்னா, லைக் நசீம் ஷா மாதிரி ஒரு ப்ரூவன் பவுலர். அவர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் பிளேயிங் இன் ஸ்ரீலங்கா ஹி இஸ் நாட் கெட்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஹி டிசர்வ்ஸ். அவர் வந்து இந்தியாவில் ஆடி இருந்தாலோ இல்லை வேற எந்த கண்ட்ரில ஆடி இருந்தாலுமே நசீம் ஷா வுட் ஹவ் பீன் இன் தி பிளேயிங் 11 கரெக்டா. ஸ்ரீலங்கால போறனால அவங்க ஃபுல்லா நேற்று வந்து 6 ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ணது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னாங்க. லைக் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில ஒரு இன்னிங்ஸ்ல வந்து 6 பவுலர்ஸ் பவுல் பண்ணது, 6 ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அந்த மாதிரி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியா போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட பவுலிங் லைன் இப்போ செட்டப் பண்றாங்க. நசீம் ஷா மாதிரி ஒரு டிசர்வ்டு பிளேயர் வந்து ஸ்குவாடுக்குள்ள வராம இருக்காரு. ஆல்சோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டீங்க? லைக் ஃபக்கர் ஜமானுக்கு வந்து இஃப் ஹி இஸ் a wicket keeper batsman he would have taken உஸ்மான் கான்ஸ் பிளேஸ் நான் நினைக்கிறேன். இல்லனா வந்து அவங்க சல்மான் அலி பாபர் அஸம் என்னங்க பண்றாரு டீம்ல? என்னங்க அடிக்கிறாரு பாபர் அஸம்? சிட்னி சிக்ஸர்ஸ் டிராப் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் டிராப் பண்ணிட்டாங்க பாபர். பட் அது வந்து என்னன்னா ப்ரோ, அதுவும் அகைன் அவங்க வந்து ஸ்ரீலங்கால ஆடுறாங்க. இப்போ நேத்து வந்து சூரியகுமார் யாதவ் இன்னிங்ஸ் வந்து பாபர் அஸம் ஆடி இருக்கணும். அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நான் ஆடும்போது அதான் நினைச்சேன், ஒரு சைடு அவர் ஆங்கர் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சா
they had the very great opportunity நேத்து. அவர் வந்து ஒரு 40 பால்ஸ் ஒரு 40 பால்ஸ் ஒரு 55 அடிச்சிருந்தானோ ஆப்போசிட்ல உஸ்மான் கான் அடிச்சிட்டு இருந்தா போதுமே. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் நேத்து வந்து அவர் கேப்டனா பிச்சு ஆப்டா ஆடுவார் நினைச்சேன். அதுக்கு தான் அவர் வச்சிருக்காங்க டீம்ல. பட் நேத்து அந்த ஒரு கவுகார்ல ஒரு 6 போச்சு பாருங்க. 6 போக வேண்டிய ஷாட் ஆனா போல்ட் ஆயிடுச்சு. அந்த 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 ஷாட் ஆடி அவுட் ஆனாரு பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் டிராப் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகே, 2 பேருமே சொல்லுங்க. ஆக்சுவலி 2021 ஒரு நிமிஷம் அங்கிள், 2021 சாரி அங்கிள் சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. இல்ல அதாவது நீங்க வந்து 2 கேள்வி கேட்டீங்க, பேட்டிங்கா போலிங்கான்னு கேட்டீங்க. பாகிஸ்தான் ஹிஸ்டாரிக்கலி இஃப் யூ லுக் அட் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட் வந்த உடனே இட் இஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் கேம். ஓகே, Pakistan always historically their bowling is always good. World level, forget about comparing with India. Any conditions their bowling is always good. But if you look at whenever they had success, their batsmen were playing well, like Mian Dado, one or two players. If you name Zair Abbas, அந்த காலத்துல நான் சொல்றேன் நான் ஹிஸ்டாரிக்கலி யாரா அடிச்சாதான் ரன் அடிச்சாதான் அவங்க வின் பண்ண முடியும். இஃப் யூ புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் தே கேன் வின். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த T20 ஃபார்மேட்ல மிடில் ஆர்டர் வந்து வீக்கா இருந்ததுனாக்க நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. மிடில் ஓவர்ஸ் இஸ் சோ கிரிட்டிக்கல். 7 to 14 இருக்குல்ல ஓவர்ஸ், அது வந்து சோ கிரிட்டிக்கல். அது வந்து இவங்க ரொம்ப ஸ்லோ ஆடுறாங்க பாகிஸ்தான். அதனாலதான் அவங்க ஒத்தப்படுறாங்க. இதுதான் மெயின் திங். தே ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் சம்படி who can go and play. Even if you play 10-20 balls, striker has to be 200 and also you should play sensibly. These are the two things you need. அது அவங்களுக்கு இல்லாதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க பேசிக்கா. நீங்க பாருங்க, அவங்க போலிங் வந்து நல்ல போலிங் தான், அதுல டவுட்டே கிடையாது. எனி கண்டிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தே ஹேவ் ஆல் த டைப் ஆஃப் போலர்ஸ், ஃபாஸ்ட் போலிங், ஸ்பின் எல்லாம் வச்சுக்கலாம். பேட்டிங் ஒண்ணுமே இல்லையே. அவங்க வந்து they are playing like slogging only actually. One player cannot win a game. That's also there in T20. It's very rare. ஒன் பிளேயர் ஆடினா கடைசியில ஸ்லாக்ல தான் ஒரு சான்ஸ் இருக்குமே தவிர நடுவுலாம் ஃபுல்லா ஆடணும் முடியாது. ஓகே அங்கிள், இன்னொரு क्वेश्चन அங்கிள். ஸ்பீக்கிங் அபவுட் பாகிஸ்தான், ஆக்சுவலி சாரி, இந்தியா வந்து தே டாமினேட்டட் கம்ப்ளீட்லி. லாட் ஆஃப் திங்ஸ் டு அப்ரிஷியேட் அபவுட் இந்தியா. பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய விஷயங்கள். ஸோ பாகிஸ்தான் பத்தி பேசிடலாம். 2021 அங்கிள், 2021 T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் டிஃபீட்டட் இந்தியா இன் UAE. அந்த டைம்ல வந்து ஏசியா கப்லயுமே வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. அரௌண்ட் அந்த 21-22லயும் வந்து ஏதோ ஏசியா கப் செமிஃபைனல்லையும் இந்தியா ஜெயிச்சாங்க. இவரு கூட ஒரு கேட்ச் டிராப் பண்ணுவார், ஹர்ஷ்தீப் சிங், ஏதோ ஒரு கேட்ச் டிராப் பண்ணி பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் 2022 T20 வேர்ல்டு கப்ல தேவர் ஆல்மோஸ்ட் டிஃபீட்டிங் இந்தியா எக்ஸப்ட் ஃபார் தட் விராட் கோலிஸ் மாஸ்டர் கிளாஸ். பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட் இந்தியா அண்ட் தே வென்ட் டு ரீச் ஆன் த ஃபைனல்ஸ், which is an incredible feat. And Shaheen Afridi injury and they could have, ifs and buts பேசலாம், but they had a good chance to win the trophy. பட் அதுக்கப்புறம் அங்கிள் அந்த 2 to 3 years 21-22 நல்லா தான் இருந்தாங்க பாகிஸ்தான். அதுக்கப்புறம் தான் வந்து they are bad again. So what do you think is the reason for this thing? Is it squad, is it coaches, or is it players, or no it could be combination of many things. Number one, என்னன்னா உனக்கு வந்து ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க they play very well in Sharjah because their condition in Pakistan and Sharjah and UAE is similar. So they bowl very well in these conditions, whereas other teams, if you see, they struggle to bowl in Dubai, Sharjah and all the places. So they are it's a kind of home condition for them. So generally they do very well in UAE. So that could be the reason. But அவங்களோட அதே பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளில அவங்க வந்து utter failure. They have not won anything outside. England they have not won. In New Zealand they have not won. In Australia they have not won. On all formats I am just telling. So it is not nothing against Pakistan per se. It is their basic performances I am just commenting about. புரியுதா? ஓகே, அப்படியே இந்தியா பவுலிங் பத்தி பேசி முடிச்சிடலாம் அங்கிள். ஃபண்டாஸ்டிக் பவுலிங் எனி டே அங்கிள். ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். Do you think any other squad has a better bowling than Indian team, especially in Indian conditions? என்னோட மெயின் அப்சர்வேஷன் என்னன்னாக்கா, லைக் சுனில் கவாஸ்கர், he always tells every now and then, even for Mumbai Indians, he cries that your main bowler Jasprit Bumrah, he has to bowl with the new ball, which is I fully agree with him. 6 ஓவர்ல அட்லீஸ்ட் 2 ஓவரா பவர் பிளேல பும்ரா போட்டே ஆகணும். he creates a lot of chances. ஆப்போனன்ட் பயப்படும் போது நீங்க அவனை ஷீல்ட் பண்ணி வச்சுட்டு பின்னால போட வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது ஆக்சுவலி. அது வந்து நேற்று பண்ணாங்க, பியூட்டிஃபுல். ஒரு 6 போனா கூட என்ன பாருங்க, என்ன டெலிவரி பாத்தீங்களா?
அண்ட் ஆல்சோ இஸ் வெரி அது சிக்ஸ் இன்டெலிஜென்ட் போனதே bowler. நல்ல டெலிவரி தான் இருக்கு. சிக்ஸ் போனதே நல்ல இல்ல டெலிவரி தான். அவுட் சைடு. சிக்ஸ் போனா கூட எப்படி how he comes back I'm just telling. So cool head and he is also vastly improved intelligent bowler. அவரோட இன்டர்வியூ பாருங்க. இந்த முதல் நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், ஸ்விங் இருந்தது, அதனால இந்த 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 டார்கெட்ல போட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஃப்ராங்கா சொல்றாரு. ஆக்சுவலி ஆக்சுவலா 2 பவர் பிளே தான் ப்ரோ. பேட்டிங் பவர் பிளே. இங்க வந்து இந்தியா பேட்டிங் பண்ணும்போது பவர் பிளேல இஷான் கிஷான், அங்க பவுலிங் பண்ணும்போது பவர் பிளேல வந்து ஹார்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்வீத் புர்மா. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு 2 பவர் பிளே இந்தியா ஜெயிச்சாங்க. அதோட மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். லைக் ஒரு நோன் கோட் இருக்குல்ல, பேட்ஸ்மேன்ஸ் வின் யூ மேட்சஸ், பவுலர்ஸ் ஆர் கோனா வின் யூ டோர்னமெண்ட்ஸ். அது மாதிரிதான் இந்த டோர்னமெண்ட் வந்து இந்தியா ஜெயிச்சா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்தியாவோட பவுலிங் லைனப்பா தான் இருக்கும். another main factor you have to see, 88ல 70 over 77 or something, 8 ஓவர்ல 8.4 ஓவர்ஸ்ல என்ன டாமினேஷன்ல 40 பால்ல அமேசிங் இன்னிங்ஸ். I'm telling you. So you have to one thing is, uncle, to the youngsters watching or நம்ம age category or உங்க age category, whomever it may be, this game is very crucial, uncle, especially for people who love the sport with all their heart, following it very emotionally. When their team loses, it feels like a very personal loss, even a heartbreak when a girlfriend leaves, or any kind of pain, whatever they go through in life. This pain is equally like, I don't know, uncle, maybe நீங்க வந்து you are an experienced person, you have seen a lot of things, especially in the youngsters and a lot of people. Even இப்போ வந்து 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் வந்து he cried when India lost to Pakistan that day. Even Pakistan illati kuda, any team, that really is a heartbreak, and this sport really teaches you what is heartbreak and how to come out of it, or how it feels when a team loses. So a very tough pill to take, uncle. So okay, see, that shows that you have to basically see the game as it is. Any given day, any given team can basically beat anybody today, because the difference between teams are very less. We see new teams வராங்க, இட்டாலிலாம் நம்ம ஆடுறாங்க, செம்மையா ஆடுறாங்க. வந்து you have to give lot of chances for them to improve their this thing. ஒரு few mistakes இங்க அங்க பண்றாங்க because of lack of experience. Otherwise they are all competing. அன்னைக்கு அந்த யூஎஸ்ஏ கேம் பாருங்க, முதல் பாகிஸ்தானோட அந்த கேட்ச் அவங்க பிடிச்சிருந்தானாங்க, அவங்க பாகிஸ்தான் யூஎஸ் வின்னு முதல் கேம். So there are very very small misses here there. So that's what I mean. யூஎஸ் இல்ல, இவங்க நெதர்லாண்ட்ஸ். Sorry, Netherlands. So catch. Yeah, first match of T20 World Cup. very small margin. அது வந்து ஒன்னு என்ன நடக்கும், அதுதான் we have to see. If it's a tough pill to take for you தான். ஆனா உண்மைதான், ஒரு மேட்சை வந்து நம்ம ஃபேவரட் டீம் தோத்துட்டா அடுத்த ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நைட் எல்லாம் தூக்கம் வராது. அடுத்த நாள் இன்ஸ்டாவுக்கு போனா வந்து எப்ப பாரு அதே மூஞ்சில காட்டுவாங்க. நம்ம பார்க்க கூடாது நினைப்போம், அதே மூஞ்சில காட்டுவாங்க. 2-3 நாளைக்கு அப்படித்தான் இருக்க போகுது. ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க இப்பவே. உங்களுக்கு எங்களுக்கு இன்னும் ஆகல, ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். Hopefully. You should just get over that. It's a game. That's about it. You see the game. So I'm telling you, it's my sincere advice. See it as the game. That's it. உங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது. எங்களுக்கு இன்னும் அந்த பக்குவெல்லாம் வரல. நாங்க இன்னும் ஸ்டில் வெரி எமோஷனலி அட்டாச் டு தட் கேம். அதனால வந்து அந்த ஒரு டீம்னு கூட வச்சுக்கலாம். லைக் இப்போ இதுன்னு எடுத்துக்கிட்டா வந்து நல்ல கிரிக்கெட் பார்த்தோன்றது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நம்ம டீம் ஜெயிச்சு நல்ல கிரிக்கெட் பார்த்தாதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம டீமே டஃபா போய் ஜெயிச்சா தானே நல்லா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி. Okay, uncle. Okay, Karthi bro, பாப்போம் next நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு மறுபடியும் வீடியோஸ் பண்ணலாம். Let's do it consistently. சும்மா அப்பப்போ வந்து போகாம we'll plan to do it consistently, and then we have IPL coming, so let's compromise on other works and focus for our audience. அப்பதான் they will feel happy too. So I expect the same thing from you. So okay, until then, bye from Karthi bro, Sridhar sir and Smithian. Thank you.